டேட்டிங் தளத்தில் தம்மை அமெரிக்க மாடலாக காட்டிக்கொண்டு 700 பெண்களிடம் மோசடி செய்த டெல்லி இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிழக்கு டெல்லிக்குட்பட்ட ஷகர்பூர் பகுதியில் வசிக்கும் 23 வயது துஷார் சிங் என்பவரே கைது செய்யப்பட்டவர். அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் ரெக்ரூட்டராக பணி செய்து வருகிறார். பகலில் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யும் அவர் இரவு நேரத்தில் டேட்டிங் தளத்தில் தம்மை அமெரிக்க மாடலாக காட்டியுள்ளார். அதன் மூலம் அவருக்கு ஏராளமான பெண்களின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அவர்களின் அந்தரங்க வீடியோக்களை பெற்று பின்னர் அவற்றை வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறித்ததாக புகார்களும் எழுந்தது. அதன் பேரில் துஷார் சிங்கை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டேட்டிங் தளங்களில் மாடலாக காட்டி 700க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி அவர் பணம் பறித்திருப்பது தெரிய வந்துள்ளது. கைதான துஷார் BBA இளங்கலை பட்டம் பெற்றவர். கடந்த 3 ஆண்டுகளாக நொய்டாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவரது தந்தை ஒரு ஓட்டுநராக பணிபுரிகிறார். அவரது தாய் ஒரு இல்லத்தரசி மற்றும் அவரது சகோதரி குருகிராமில் பணிபுரிகிறார். துஷார் ஒரு நிலையான வேலையை பிடித்திருந்தாலும் சைபர் கிரைம் உலகில் இறங்கினார். பெரும்பாலும் பெண்களின் பேராசை மற்றும் காமத்தால் தூண்டப்பட்டார். சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி துஷார் பிரபலமான டேட்டிங் மற்றும் பம்பிள் மற்றும் ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடகத்தலங்களில் போலி சுய விவரங்களை உருவாக்கினார். பிரேசிலிய மாடலில் இருந்து திருடப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் கதைகளோடு புனையப்பட்ட நபரை பயன்படுத்தி அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஃப்ரீலான்ஸ் மாடலாக இந்தியாவுக்கு வருகை தந்தது போல் காட்டியுள்ளார். அதன் மூலம் 18 முதல் 30 வயதுடைய பெண்களை இந்த தளங்கள் மூலம் அவர் நட்பாக்கினார். அவர்களின் நம்பிக்கையை பெற்றவுடன் தொலைபேசி எண்கள் மற்றும் நெருக்கமான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை நட்பு என்ற போர்வையில் கோரியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாமல் அவர் தனது தொலைபேசியில் காட்சிகளை சேமித்து வைத்தார். ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கைகள் தனிப்பட்ட கேளிக்கைக்காக நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் காலப்போக்கில் அவற்றை வைத்தே மிரட்டி துஷார் பணம் பறித்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். துஷாரின் கோரிக்கையை ஏற்க மறுக்கும் பெண்களின் வீடியோக்களை ஆன்லைனில் பதிவேற்றுவதாகவோ அல்லது டார்க் வெப்புக்கு விற்பதாகவோ மிரட்டியதும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் தரவுகளின்படி துஷார் 500க்கும் மேற்பட்ட பெண்களோடு பம்பிளிலும் 200க்கும் மேற்பட்ட பெண்களோடு ஸ்னாப்சாட் மற்றும் வாட்ஸ்அப்பிலும் இருந்துள்ளார். அவர்களுடனான நெருக்கத்தை சாதகமாக வைத்து மிரட்டி உள்ளார். அது தொடர்பாக கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 2ஆம் ஆண்டு மாணவி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். அதன் மூலமாக இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. பம்பிள் மூலம் துஷாருடன் இணைந்த போது தன்னை ஒரு அமெரிக்காவை தளமாக கொண்ட மாடலாக அறிமுகப்படுத்திக் கொண்டதாக அந்த மாணவி கூறியுள்ளார். இருவரும் வாட்ஸ்அப் மற்றும் ஸ்னாப்சாட்டில் தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அப்போது அமெரிக்க மாடலாக நடித்த துஷாரை நேரில் சந்திக்க அந்த பெண் கோரினார். பல சாக்குப்போக்குகளை கூறி துஷார் அதை தவிர்த்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் ஆபாச வீடியோவை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். அதற்கு இணங்கவில்லை என்றால் இணையத்தில் கசிய விடுவேன் என்றும் மிரட்டி உள்ளார். ஆரம்பத்தில் அந்த மாணவி அடிபணிந்தார். முதலில் சிறிய தொகையை கொடுத்துள்ளார். ஆனால் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியதால் அவரால் பணம் கொடுக்க முடியவில்லை. இறுதியில் பெற்றோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து முறையாக புகாராக பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் மேற்கு டெல்லி சைபர் போலீஸ் ஸ்டேஷன் ACP அரவிந்த் யாதவ் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தொழில்நுட்ப பகுப்பாய்வு மற்றும் புலனாய்வு சேகரிப்பு ஆகியவற்றின் மூலம் துஷாரின் செயல்பாடுகளை கண்டறிந்து அவரை குற்றம் சாட்டப்பட்டவராக அடையாளம் காண உதவியுள்ளது. ஷகர்பூரில் நடந்த சோதனையில் அவர் சிக்கியதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது குற்றவியல் தரவுகள் அடங்கிய மொபைல் போன், அவரது குற்றச் செயல்களோடு தொடர்புடைய மெய்நிகர் சர்வதேச மொபைல் எண் மற்றும்
பல்வேறு வங்கிகளில் இருந்து 13 கிரெடிட் கார்டுகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பெண்களோடு 60க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் அரட்டை பதிவுகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் புகார்தாரரை தவிர குறைந்தது 4 பெண்களாவது துஷாரால் இதேபோல் மிரட்டி பணம் பறிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் துஷாருடன் தொடர்புடைய 2 வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு கணக்கில் அவர் செலுத்திய பண விவரங்கள் இருந்துள்ளது. 2வது கணக்கின் விவரங்கள் இன்னும் விசாரணையில் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். டெல்லியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் பகலில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே இரவு நேரத்தில் டேட்டிங் தளத்தில் அமெரிக்க மாடலாக காட்டி 700 பெண்களை மோசடி வலையில் வீழ்த்தி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.